சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் கதரும் அமெரிக்கர்கள். என்ன நடந்தது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது வரி விதித்த காரணத்தினால் அமெரிக்காவில் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரியையும் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தினார். இதற்கு பதிலடியாக தற்பொழுது அமெரிக்கா மீது கனடா கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்கா மீது 25% வரிகளை கனடா விதித்துள்ளது. அது மட்டுமன்றாது, இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்னும் கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய எரிபொருள் நம்பி நாங்கள் இல்லை, கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது. அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது. மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம். சீனா, வெனின்சுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கிக் கொள்ளலாம். எங்கள் மீது 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் என்று கனடா அறிவித்துள்ளது. மேலும் மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரியும் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தினார். இந்த கூடுதல் வரியை பொதுவாக அந்த நாடுகள் செலுத்தாது. மாறாக அமெரிக்க குடிமக்கள் தான் செலுத்த வேண்டும். கனடாவில் அமெரிக்கா அரிசி வாங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். இதற்கான வரி இப்போது 25% உயர்ந்துவிட்டது. இதை இறக்குமதி செய்து விற்பது ஒரு அமெரிக்க டீலராகவே இருப்பார். அவர் அமெரிக்காவில் கூடுதல் இறக்குமதி வரியை கட்ட வேண்டும். மேலும் இங்கு கூடுதல் செலவை ஈடுகட்ட அவர் விற்பனை விலையை அதிகரிப்பார். இதனால் பொருட்களுடைய விலையும் உயரும். மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் எப்படி நேரடியாக பாதிக்கப்படும் என்ற கேள்வி எழலாம். நேரடியாகவோ மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் பாதிக்காது. கூடுதல் வரியால் மெக்சிகோ மற்றும் கனடா பொருட்களை வாங்க டீலர்கள் யோசிப்பார்கள். அதனால் அதன் மவுசு குறையும். ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட போவது அதை இறக்குமதி செய்யும் அமெரிக்கர்கள் தான். அவர்கள் தான் கூடுதல் வரி கட்ட வேண்டியிருக்கும். அதிலும் சீனாவும் சில பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வியாபாரமே நடக்காது. அது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா டீலர்ஸ் அதிக வரி தந்து இறக்குமதி செய்தே ஆக வேண்டும். இதைத்தான் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்கர்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.